My heavenly Father will not forgive you if you do not forgive your brother or sister from your heart. மத்தேயு 18:35. உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரிகளை மனமார மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, மன்னிப்பவர் மன்னிக்கப்படுவர். The weak can never forgive. Forgiveness is the attribute of the strong. மகாத்மா காந்தி. பலமற்றவர்களால் மன்னிக்க இயலாது, மனத்திடம் உள்ளவர்தான் மன்னிக்க முடியும். அதன் பண்பு மன்னிக்கின்ற தன்மை. ஆக இதற்கு உண்மையாகவே மனத்திடன் வேண்டும். இன்னும் அறிஞர்களுடைய கருத்து, லாங்ஃபெலோ என்பவர் கூறுகிறார், God forgives. There is something God-like about forgiveness. It is sweet to stammer one letter of the Eternal's language. On earth it is called forgiveness. இறைவன் மன்னிக்கிறார். மன்னிப்பில் சிறிது இறைத்தன்மை உள்ளது. நித்தியம் என்ற மொழியில் ஓர் எழுத்து குளறுவதே இனிதே. உலகில் அது மன்னிப்பு என்று அழைக்கப்படுகிறது. இப்பொழுது சமீபத்தில் ஒரு சினிமா படத்தில் ஒருத்தர் சொல்லுவார், எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்புன்ற வார்த்தை. அது ரொம்ப பிரபல்யமாக அடிக்கடி எடுத்தாளப்படுகிறது. எவ்வளோ தூரம் தான் இப்போ நான் பீடத்திலேருந்தே அதை சொல்லுகிறேன், பார்த்தீர்களா? அது சற்று நமக்கு அதிர்ச்சியை தரக்கூடிய ஒரு வார்த்தைகள். மன்னிப்பது என்பது இறைத்தன்மை உடையது. ஆகவே தான் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குது, டு எரர் இஸ் டு எர் இஸ் ஹியூமன், டு ஃபர்கிவ் இஸ் டிவைன் என்பது. தவறுவது மனித இயல்பு, ஆனால் மன்னிப்பது இறைவனுடைய இயல்பு. மனிதன் கடவுளுடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறான் என்று சொல்லும் பொழுது இந்த கண்ணு மூக்கு வாய் இதெல்லாம் கடவுளுடைய சாயலை போன் என்று அல்ல, மாறாக கடவுளுடைய சாயலாகிய அந்த முழுமையான குணம், அன்பு, பண்பு, மன்னிக்கின்ற தன்மை, இவைகளில்தான் இறைவனுடைய சாயல் வெளிப்பட வேண்டும். ஆக மனிதனுக்கு இருக்கக்கூடிய மிக சிறந்த பண்புகளில் இந்த மன்னிக்கின்ற தன்மை ஒரு முக்கியத்துவத்தை பெறுகிறது. இந்த மன்னிப்பு என்ற இந்த பாட்டை வழக்கமாக நாங்கள் இந்த வீடியோ பாட்டாக முன்பெல்லாம் போட்டிருந்தோம். இந்த பாட்டு பாடும் பொழுது வீடியோ காட்சிகள் வரும். அதெல்லாம் இப்போ யூடியூப்பில் போனால் காப்பிரைட்டில் தடை செய்து விடுவார்கள், ஒளிபரப்பு செல்லாது. ஆகவே தான் நாமே இந்த பாட்டை பாடுகிறோம். அப்படி பாடும் பொழுது இந்த வீடியோ காட்சிக்கு 4 காட்சிகளை நாங்கள் தேர்ந்தெடுத்து விவிலியத்திலிருந்தும் நடைமுறை வாழ்க்கையிலிருந்தும் எடுத்து போடுவது வழக்கம். அது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஞாபகப்படுத்தி கொள்ளலாம். முதலாவதாக தாவீது தன்னுடைய மன்னன் சவுலை மன்னிப்பது. சவுல் மன்னன் பொறாமையினால் தாவீதை கொலை செய்ய வேண்டும். என்னை விட அவன் புகழ் பெறுகிறான், என்னை விட மக்கள் அவனை அதிகமாக அன்பு செய்கிறார்கள், புகழ்கிறார்கள், நான் ராஜாவாயிற்றே, எப்படியாவது அவனை கொலை செய்து விட வேண்டும் என்று எத்தனிக்கும் பொழுது பதுங்கி பதுங்கி வாழ்கிறான் தாவீது. கடைசியில் இவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அரசன் தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது அவனுக்கு அருகே செல்லக்கூடிய வாய்ப்பு. இருப்பினும் அவன் சொல்லுவான், ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்டவரை நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லி அவருடைய மேலாடையிலிருந்து பாதியை கிழித்து எடுத்து செல்வான். பிறகு போய் தூரத்தில் என்று சொல்லுவான், எனக்கு வாய்ப்பு கிடைத்தும் உன்னை நான் கொல்லவில்லை, உன்னை நான் மன்னித்தேன், ஏனென்றால் நீ ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்டவர். முதல் மன்னிப்பு. இரண்டாவதாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே
தாவீது பழைய ஏற்பாட்டில், புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு அருமையாக கூறுவார், தந்தையே இவர்களை மன்னியும், இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்று தன்னை வாதித்தவர்களுக்காக மன்னிப்பை வேண்டிய நம் ஆண்டவர். மூன்றாவது காட்சி முடியப்பர் ஸ்டெவான் இயேசுவினுடைய அதே வார்த்தைகளை சொல்லி தன் மீது கல்லால் எறிபவர்களை மன்னிக்க இறைஞ்சியவர், வேண்டியவர். உங்கள் பகைவர்களுக்காக ஜெபியுங்கள் என்று சொன்னதை வாழ்ந்து காட்டிய மனிதர். நான்காவதாக நாட்டு நடப்பிலே, வாழ்க்கை அனுபவத்தில் இந்த ஸ்டெயின்ஸ் பாஸ்டருடைய மனைவி கிளாடிஸ் அம்மையார் தன்னுடைய கணவரையும் பிள்ளைகளையும் ஜீப்பிலே வைத்து உயிரோடு எரித்து விட்டார்கள். அத்தகைய வேதனையிலும் அவர் கூறுவார், அவர்களை நான் மன்னிக்கிறேன் என்று. எவ்வளவு மாபெரும் தன்மை மன்னிக்கின்றது. இன்னும் நிறைய சொல்லலாம். நம்முடைய போப்பாண்டவர் தன்னை சுட்டவனை மன்னித்து செயலுக்கு சென்று போய் அவனை சந்தித்தார். இப்படி பலர் வரிசையில் உண்டு மாமனிதர்கள். சாதாரணமான வாழ்க்கையாக இருந்தாலும் தங்களுடைய மன்னிப்பினால் உயர்வு பெற்றவர்கள். எனவே ஒர்க் ஃபார் பீஸ் will be effective if all becomes aware of their deep connections with nature, but also seek harmony with it and admire in it the beauty, the wisdom and the love of its creator. Bishop Stephen Farnio Hamayo என்றவர் இயற்கையோடு ஒன்றிணைந்த உணர்வும் அதனுடன் இணக்கமும் கொண்டு படைத்தவரின் அழகு, அறிவு, அன்பை கண்டு அதிசயத்தால் அமைதி பணி ஆக்கமுள்ளதாக அமையும். நம்முடைய அமைதி பணியாக நாம் செய்கின்றவைகள் இறைவனோடு இணக்கம் கொண்டு அத்தகைய விழுமியங்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும். Be kind and compassionate to one another, forgiving each other just as in Christ God forgave you. எபேசியன்ஸ் 4:32. எபேசியர்கள் திருமுகம் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள், கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். Forgiveness is the fragrance a violet sheds on the heel that has crushed it. மார்க் ட்வைன் என்ற அருமையான ஆசிரியர் கூறுகின்றார், ஒரு மனம் தரும் மலரை, மன்னிப்பு என்பது ஒரு மலர் காலால் மிதிப்பட்டு நசுங்கும் போது கூட வெளிப்படுத்தும் வாசமே மன்னிப்பு. அதே போல் சந்தன மரத்தை அறுக்கின்ற வாளுக்கும் சந்தன மரம் வாசத்தை தரும். என்னை அறுக்கிறானே என்றல்ல, இந்த தொட்டா சினிங்கி செடி அது தொட்டால் உடனே மூடிக்கும். முள்ளம்பன்றி யாராவது கிட்ட வந்தால் அந்த முற்களை உசுப்பி கொள்ளும். அதே போல் ஒரு வகையான பாம்புகள் விஷத்தை கக்கும் யாராவது எதிரிகள் வந்தால். இவையெல்லாம் இயற்கையில் இருக்கக்கூடிய தன்மைகள். ஆனால் அந்த இயற்கையிலேயே இந்த மலர்களோ சந்தன மரமோ தன்னை அறுப்பவர்களுக்கும் மிதிப்பவர்களுக்கும் வாசத்தை கொடுப்பது தான் அதனுடைய பண்பு என்பதையும் கருத்தில் கொள்ளலாம். முழுந்தால் இருப்போம், ஜெபிப்போம். லார்ட் ஜீசஸ், you have been kind and forgiving towards me. May I be merciful as you are merciful. Free me from all bitterness and resentment, that I may truly forgive from the heart those who have caused me injury or grief. ஆண்டவராய் இயேசுவே, இதுவரை நீர் எம்மை இரக்கமுடனும் கனிவுடனும் காத்து வருகின்றீர். உம்மை போல் நானும் இரக்கமுடன் இருப்பேனாக. எல்லா வகை கசப்பு மற்றும் காழ்ப்புணர்ச்சிகளினின்று என்னை விடுவித்தருளும். அதனால் எனக்கு தீங்கு இழைத்தவரை மனதார மன்னிப்பேனாக. எல்லாம் வல்லவரே, நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரீதாமே இந்த நற்கருணையிலே எமக்காக விற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. நீரே எம் ஆண்டவராக இருந்து உம்மை நாங்கள் அணிந்து கொள்கிறோம். உம்மிடம் இருக்கக்கூடிய பண்புகளான மிகப்பெரிய பண்பாம் இரக்கத்தை நாங்கள் பிறருக்கும் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை உணரச் செய்திருளும். நாங்களும் உம்முடைய இரக்கத்தை பெற்று மன்னிப்பை பெறுவோமாக. உமது அருளையும் ஆசிரையும் பெற்று அதை பிறருக்கும் கொடுப்போமாக. பிறருக்கு கொடுக்கும் வாய்க்கால்களாக
கருவிகளாக இருக்கச் செய்திருளும். இந்த தினத்தில் மேக்ஸ்மில்லியன் கோல்பே என்ற புனிதரை நினைவு கூறும் பொழுது அவர் முகம் தெரியாத முன்பின் அறியாத ஒரு இளைஞனுக்காக போர்க்களத்திலே சிறையிலே அவர் சாவதற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது அவருக்கு பதிலாக தன்னுடைய உயிரை கொடுத்த ஒரு மறை சாட்சி. இப்படியெல்லாம் எத்தனையோ பேர் தங்களுடைய சொல் செயல் சிந்தனை வாழ்வினால் மன்னிப்பை இரக்கத்தை பிறருக்கு கொடுத்தவர்களாக நாங்கள் பார்க்கிறோம், கேட்கிறோம், படிக்கின்றோம், சிந்திக்கின்றோம். இவைகளை எங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க அருள் தாரும். யாருக்கெல்லாம் செபிக்க கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்காக செபிக்கின்றோம். நம்முடைய இந்த நற்செய்தி ஒளிபரப்பினால் எண்ணில்லாத மக்கள் பயன்பெற்று வருகின்றார்கள். இந்த முக்கியமான வல்லமையான நேரத்திலே பங்கு பெறுகின்ற மக்கள், அத்துடன் அதை நேரடியாக காண வேண்டும் என்று தூத்துக்குடியில் வந்திருக்கின்ற மக்கள், இவர்களையும் நாம் அன்போடு ஆதரவோடு உம்முடைய அருளினால் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். வல்லமையான தேவனே, எங்கள் ஜெபங்களை உம்முடைய திருப்பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன்.